தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சிக் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் போட்ட சேனல் மெசேஜ் வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ, ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 1 அண்ட் பைல் 2 2 பைல் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்ட் ப்ளீஸ். Pile 1க்கான கார்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Pile 1 Pile 2க்கான கார்ட். Pile 1 தூமாவதி, Pile 2 பார்வதி. தூமாவதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அதை வந்து உங்களால் ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். அதுதான் தூமாவதியோட மெயின் எனர்ஜி. பார்வதி கண்டிப்பாக வந்து டிவைன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான் இது. பார்வதி வந்து சில சமயம் சிவனை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த எண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்வதி சிவனோட தான் சேர போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே சமயம் வந்து சக்தி, நீங்கள் தான் சக்தி, நீங்கள் இல்லாமல் வந்து மாஸ்குலின் எனர்ஜி இருக்க முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் இப்போ வந்து ட்ரபிள்சம் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா சூஸ் தூமாவதி பைல். இல்லை எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து யூ கேன் சூஸ் Parvati. So based on that you can choose the pile. So let's jump into pile 1. Pile 1 பார்த்தீங்க அப்படின்னா தூமாவதி கண்டிப்பாக வந்து உங்கள் சிச்சுவேஷன் இன்வால்வ்ஸ் ட்ரபிள். ஸோ ஒரு பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. அதாவது பிரச்சனை அப்படின்னா சாதாரண பிரச்சனையாக இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை ஓவர் கம் பண்ணுமா அப்படிங்கிறது தான் உங்களோட இப்போ சூழ்நிலையாக இருக்கும். ஸோ லெட்ஸ் see the overall energy of this masculine. Oh my god, இந்த masculine energy உங்ககிட்ட நிறைய பேச விரும்புகிறாங்க. நிறைய மேபி சுத்தமாக பேச்சுவார்த்தை இல்லைன்னா ரொம்ப நாளாக மறைச்ச விஷயத்தை இப்போ எப்படி சொல்கிறதுன்னு குழம்பிட்டுருக்காங்களா இருக்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் மை காட் வெரி ஸ்பெசிஃபிக் ஒன்லி லவ். ஸோ ஸ்வீட். இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவு மச் ஆர் வி கோன் டேக், ஹவு மெனி நைட்ஸ் டூ வி ஹாவ் டு லை அவேக், ஹவு மெனி டியர்ஸ் ஆர் வி கோன் க்ரை. ஸோ இது என்ன சொல்லுது பேசிக்காக அப்படின்னா, எவ்வளோ நாள் இனிமேல் தனிமையில் இருக்க போகிறோம். நான் வேணால் இந்த கார்டு வந்து ரொம்ப க்ளோஸாக காமிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பாஸ் அண்ட் ரீட் த என்டையர். அதாவது பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேணால் முழுசாக இதை படிக்கணுன்னா படிங்க. நான் மீனிங் மட்டும் சொல்கிறேன். ஏதாவது ரொம்ப நாளாக இதை சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க. எவ்வளோ இரவு இப்படி தனிமையில் கழியும், எவ்வளோ நாள் நான் இப்படி அழுதுட்ருக்கணும், எவ்வளோ நாள் நான் தனியாக படுத்துட்ருக்கணும், நான் வந்து அழுது எனக்கு ஊஞ்சு போயிடுச்சு, அடுத்தது என்ன நடக்கும், நான் வானத்தை வெறிச்சு பார்த்துட்ருக்கேன், அதாவது எல்லா நட்சத்திரமுமே காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி குட் இன்டென்ஷன்ஸ் ஒன்லி மென்ட் டு கோ ஸோ ஃபார். நான் வந்து ரொம்ப உண்மையான இன்டென்ஷன், அதாவது ரொம்ப புனிதமான கால் தான் என்னோடது. ஆனாலும் வந்து ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, கேன் சேவஸ் நவ் ஒன்லி லவ் அண்ட் ஒன்லி லவ் கேன் சேவஸ். அவங்க வந்து ஏதோ பெரிய பிரச்சனை மாற்றிருக்காங்க. அதான் தூமாவதி நான் சொன்னேன் ஆல்ரெடி. தே ஸ்டக் இன் அ ட்ராமா, இல்லைனா வந்து ஃபேமிலியில் ஏதோ ட்ராமா. கீப் த வேர்ல்ட் ஃப்ரம் பேர்னிங் டவுன். அவங்களோட உலகம் வந்து செதஞ்சு உடஞ்சிட்ருக்கு. அவங்க நினைக்கிறாங்க ஒன்லி லவ் கேன் சேவ் இட். ஏன்னா அவங்களுக்கு வழி தெரியல எப்படி உங்ககிட்ட வர்றது அப்படின்னு. லவ் கேன் லுக் இன்சைட் எ ஹியூமன் ஹார்ட் அண்ட் see us ஃபார் ஹூ வி ஆர். அதாவது இந்த காதல் மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனோட பணம் பதவி இதெல்லாம் தாண்டி நாம் யார் அப்படிங்கிறத பார்க்கும். இந்த ஒரிஜினாலிட்டி காதல்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து உண்மையாக இருக்க முடியும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இந்த காதல் மட்டும்தான் அவங்க யார் அப்படின்னு பார்த்தது. அவங்களோட பணமோ பதவியோ இல்லை அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ பார்க்கல. இஃப் ஒன்லி தேர் வாஸ் ஒன்லி லவ், ஹூ வி ஆர் வுட் பி இனஃப். நாம் யாருங்கிறதே போதும் அப்படிங்கிறாங்க. நாம் உண்மையாக யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு போதும், காசு பணம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு இப்போ இந்த மாஸ்குலின் வந்துட்டாங்க. மேபி அவங்க ஃபேமிலி தேவையில்லை, எனக்கு காதல் மட்டும் இருந்தால் போதும், சம்திங் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆனால் அந்த முடிவை செயல்படுத்த இப்போ அவங்களுக்கு அனுமதி இல்லை. மேபி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இல்லைனா அவங்க நினச்சாங்க இப்போ நான் அடி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்களோட உலகம் வந்து செதஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் see what he wants to say. Please spirits, channel messages from pile 1's person. Channel messages from pile 1 person. Channel messages from pile 1 person spirits. Please channel messages. Wow, specific. 4 of coins. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க உலகம் சிதைஞ்சு போயிட்டு தான் நினைக்கிறாங்க. பட் பேஜ் ஆஃப் காயின்ஸ் புதுசாக அவங்களோட சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு வாழ்க்கையை. ஆனால் அது நடக்குமா அப்படின்னு தெரியல. இல்லைனா ஒரு புது பிஸ்னஸ் ஆஃபர் அவங்க
தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அது எப்படி போகணும் உங்களுக்கு தெரியல, அதனால தான் அவங்களுக்கு உங்கள் உலகம் வந்து இருண்டு போன மாதிரி இருக்குது. பட் தூமாவதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மனசு வச்சா போதும், மனம் இருந்தால் மார்க பந்து அப்படிங்கிறாங்க தூமாவதி. த மூன் இன்ட்யூஷன் நம்புங்க, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் நடந்ததில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட் உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்க. மேபி இதோ உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்க. இந்த 4 ஆஃப் பென்டிகல்ஸ் அவங்க வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்காங்க, அதனால தான் அவங்கள நோக்கி வரல. ஏன்னா அதை சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. தே வாண்ட் நியூ பிகினிங். ஓ மை காட், புது ஆரம்பத்தை தான் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த 4 ஆஃப் காயின்ஸை க்ரியேட் பண்ணது மாஸ்குலினோட பிரதர். சொத்துக்காக மாஸ்குலினை ஏமாற்றிருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் சொத்தை மட்டும் எடுக்கிறது இல்லை. மேபி அந்த பிரதருக்கு உங்கள் மேலே பொறாமையாக இருக்கலாம். மேபி அவங்களோட ஒய்ஃப் ரொம்ப அக்லியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா காதல் அவங்களுக்கு கை கூடாமல் போயிருக்கலாம். மேபி அதனால் இந்த மாஸ்குலின் மேலே அந்த மாஸ்குலினுக்கு, அதாவது அவங்களோட பிரதருக்கு ஒரு பொறாமை இருக்குது. அந்த பொறாமையின் காரணமாக தான் இதை பண்ணுறாங்க. அதாவது இவங்க கொஞ்சம் வெல்தி அவங்களோட, அதே சமயம் ஒரு அழகான காதல், இது ரெண்டுமே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து பெட்ரையல், அதாவது துரோகம், பச்சை துரோகம். பட் மனசு இருந்தால் இந்த மாஸ்குலினால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஃபீனிக்ஸ் பறந்துட்டுருக்கு. அது இல்லாமல் அது வந்து சன்னோட ராவோட பேர்ட், ப்ரொடெக்ஷன் பேர்ட். ஆனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இருண்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து வெளிச்சம் வரும். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் நிச்சயமாக வரும். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன். இன்டெசிஷன், அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. ஸோ ரொம்ப கார்டடாக இருக்காங்க. அதனால தான் உங்களை நோக்கி அவங்க வரல. அவங்க ஃபேமிலி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சுற்றி இருக்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அங்கே வந்து எல்லா பக்கமும் இருந்து அவங்கள துயரம் தாக்கிட்டுருக்கு. முன்னாடி நெருப்பெரியுது, பின்னாடி 5 தலை பாம்பு, ஒரு பக்கம் சூறாவளி. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அதாவது அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத யாருக்குமே சொல்லாமல் இருக்கிறது. இல்லைனா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது தான். ஹீஸ் ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா உங்களை விட்டு விலகி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வலியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வலியை ஒருத்தங்க ரசிக்கிறாங்க. இதை வந்து ஏதோ ஒரு சைக்கோ தான் பண்ணுது, அதுதான் கிளியராக இங்கே கார்டு சொல்லுது. அதாவது இந்த பிரதர் வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஒரு வலியை ஏற்படுத்திட்டு அவங்க ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க இந்த மாஸ்குலின் சஃபர் ஆகுறாங்களா அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி. பட் லுக் அட் திஸ் ஃபீனிக்ஸ். நான் சொன்னேன்ல, இந்த ஃபீனிக்ஸ் ரைசிங், கிங் ஆஃப் வான்ஸ், சார்மிங் அட்ராக்டிவ் எனர்ஜி, அதே சமயம் வந்து ஃபியர்லெஸ், சேசிங் த ட்ரீம்ஸ். அவங்க பாருங்கள், சிறகுலெல்லாம் இன்னும் வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அதாவது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இந்த நெருப்புலேருந்து அவங்க திரும்ப வந்து எந்திரிச்சு வர போகிறாங்க. ஸோ மனம் இருந்தாலும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் சரி மாஸ்குலினுக்கும் சரி இதுதான் வந்து பிரபஞ்சம் சொல்கிற ஒரு கைடன்ஸ். இந்த மாஸ்குலினும் சொல்கிறாங்க, எவ்வளோ தான் என்னை எரிச்சு சாம்பலாக்குனாலும் இந்த காதலுக்காக நான் திரும்ப உயிர் திறந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. 5 ஆஃப் காயின்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1's person. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 1 person. ஓகே. ஆங்ஸைட்டி, சூறாவளி. அவங்க வாழ்க்கையில் சூறாவளி தான் போயிட்டுருக்கீங்க, இங்கே தான் நல்லா கிளியராக தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு சூறாவளியில் தான் இருக்காங்க. எர்த், அதாவது நிலையாக இருங்க, ஸ்டெபிலிட்டி ரொம்ப அவசியம், கிரவுண்டட், ஃபெமினின் எனர்ஜி. ஸோ இப்போ வந்து மாஸ்குலின் வந்து ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்காங்க. ஸோ மாஸ்குலின் வந்து அவங்க பவரில் இல்லை, அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க லேக் மென்டாலிட்டியில் இருக்காங்க. ஸோ யாராவது அந்த சூழ்நிலையை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுதான் அவங்களோட போராட்டமாக இருக்குது. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மாஸ்குலின் வந்து ஹீ நீட்ஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லைனா வந்து அவங்க சுயமாக முடிவெடுக்கணும். நான் ஏதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பார்க்குற மாஸ்குலினுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சிச்சுவேஷனாக இருக்கும். மூணு எகெயின் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூன் வந்து ஃபூலை கிளாரிஃபை பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட். இந்த மாஸ்குலின் வந்து லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கணும், மாஸ்குலின் எனர்ஜி தான் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ மாஸ்குலின் வந்து ரிசீவர் எண்டில் இருக்காங்க, அதாவது அவங்க இப்போ ஃபெமினின் எனர்ஜியில் இருக்காங்க. அதுதான் இப்போது இந்த இத்தனை ப்ராப்ளத்துக்கும் காரணம். கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி. அதுக்கு இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டெப் அப் பண்ணும். ஓகே, என்ன நடந்ததோ நடக்கட்டும், நான் பார்க்குற ஒரு கை அப்படின்னு வந்து அந்த ஐ கேன் டூ இட் அப்படின்னு அந்த மாஸ்குலின் பவரில் இறங்கினாங்க அப்படின்னா இட் கேன் பி சால்வ்ட். ஹீ கேன் ஓவர் கம் த சிச்சுவேஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு பிரபஞ்சம் சொல்கிற ஒரு கைடன்ஸ் என்னென்னா டெம்பரன்ஸ், பி பேஷண்ட், பொறுமையாக இருங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. டெம்பரன்ஸ் இப்போதைக்கு வந்து எடுத்தேன் கவுத்தேன், நீங்கள் ப்ரொடெக்டடாக இருங்க. பட் இதுலேருந்து வெளியில் வரதுக்கான சந்தர்ப்பம் தானாக தெரிய வரும். ஸோ உங்களால் உங்களோட விஷயங்களை சேவ் பண்ணிக்க முடியும். டெத் த மாஸ்குலின் வந்து ஒரு விஷயங்களை சில விஷயங்கள் டெத் வந்து தூமாவதின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. தூமாவதி இஸ் அ விடோயர். மாஸ்குலின் வந்து சில விஷயங்களை முடிக்கணும். டெத் ஹீ நீட்ஸ் டு புட் என் டு சம்திங். அதாவது சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ரிப்பீட்டிங் சைக்கிள், அதாவது திரும்ப திரும்ப ஒரே செக்குமாடு மாதிரி சுற்றிட்டு இல்லாமல் ஓகே இது அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு, நான் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போகணும். இது வந்து பிரபஞ்சம் சொல்கிற கைடன்ஸ். லெட்ஸ் சி சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன்ஸ். ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அந்த மாஸ்குலின் கிட்டேருந்து? ஸோ இதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. சேனல் மெசேஜஸ் ப்ளீஸ் ஃபார் பைல் 1. சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 1. ஓகே, இது வந்து பிரபஞ்சம் சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, அபண்டன்ஸ். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் இன்கமிங் அபண்டன்ஸ். ரிலீஸ் எனி மென்டல் பிளாக்ஸ் யூ மே ஹேவ். அதுதான் தூமாவதின்னு சொல்கிறாங்க. மென்டல் பிளாக் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களால் இந்த சூழ்நிலையை கடந்து போக முடியும். புட் த ஒர்க், எவ்ரி திங் வில் பி ஃபைன். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே வந்து சரியாயிடும். அபண்டன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் யூ கேன் ஓவர் கம் த சிச்சுவேஷன். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃபெமினின். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாஸ்குலின் சொல்கிறதும் அதுதான், பிரபஞ்சம் சொல்கிறதும் அதுதான். அவர் ஸ்டோரி வில் பி த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் டோல்ட், யூ வில் சி. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ஹீ இஸ் வெரி ஸ்டபர்ன். என்ன அப்படின்னா இது வந்து இந்த காதல் எனக்கு தேவை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. Time to flip the page and begin a new chapter in our story. I am building up the strength to come back to you soon. Have faith, I am coming. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து எந்த சூழ்நிலையிலையாவது அவங்க வந்து அவங்களே நிறுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைரியத்தை வரவழைச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால தான் இந்த துரோகம் நடக்குது. அவங்க தைரியத்தை இழக்கணும் தான் துரோகம் நடக்குது. ஒவ்வொரு தடவை துரோகம் நடக்கும்போது அவங்க தைரியம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாகுது. ஓகே இவ்வளோ தான் பண்ண போகிறாங்க, இவங்களோட மேக்ஸிமம் இதுதான், சரி இதை தாண்டி நம்ம யோசிச்சோம்னா இவங்களால பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மாஸ்குலின் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ். கூடிய சீக்கிரம் நான் வருவேன்னு சொல்கிறாங்க. வெரி பாசிட்டிவ் ரீடிங், வெரி நைஸ் எனர்ஜி, வெரி கிளியர் எனர்ஜி. குழப்பமே இல்லை அவங்களுக்கு குழப்பம் காதல் இல்லை, அவங்களோட குழப்பம் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில். வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். You motivate me to be a better person. I wish I was as strong as you. You are my rock. You have inspired me to change my life. ஸோ இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் அவங்களோட வந்து ஸ்டேபிள் ராக். அதாவது ஒரு பாறையை பிடிச்சிட்டோம்னா எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த பாறை வந்து நம்மளை காப்பாற்றிடும். ஒன்றா பாறை மேலே ஏறி நிற்கலாம், இல்லைனா பாறையை கட்டி பிடிச்சா போதும், இல்லைனா பாறையில் ஒரு சின்ன பிடி இருந்தால் போதும், அந்த பிடிச்சிட்டா போதும், நம்மளை எந்த வெள்ளமோ எந்த காற்றோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி தான். இந்த மாதிரி எந்த வெள்ளம் வந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. காசு இல்லைன்னு ஓடலை, இந்த மாஸ்குலின் பேசலைன்னு நீங்கள் வந்து இந்த காதலை முறிச்சிக்கல. யூஆர் பேஷண்ட்லி வெயிட்டிங், இல்லைனா யூ ஆர் ட்ரஸ்டிங் திஸ் மாஸ்குலின் டு த கோர். ஏன்னா உங்களோட காதல் அவ்வளோ புனிதமாக இருக்குது, அவ்வளோ பியூராக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மாஸ்குலின் இப்போ ரொம்ப ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஓ மை காட் அப்படின்னு, இவளை நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஷீ இஸ் மை எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சந்தேகம் இருக்குது என்னென்னா, அவங்க நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் அதே அளவு ஆழமாக நேசிக்கிறீங்களா அப்படின்னு. Channel messages for pile 1 spirits from their person. Channel messages for pile 1. Any specific messages there? ஐ ஃபியர் பீயிங் அலோன். இந்த மாஸ்குலினுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. மேபி அவங்க ஃபேமிலியும் அவங்கள விட்டுட்டு போய் நீங்களும் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு அவங்க பயப்படலாம். பட் அந்த மாதிரி பயம் இருந்ததுன்னா ஹீ நீட்ஸ் டு டேக் ஆக்ஷன், ரைட்? ஏதாவது ஒரு பக்கம் அவங்க ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பயம் அவங்களுக்கு இருந்திருக்காது. இது வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்க ட்ரை பண்ணனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். யூ ஆர் மை விஷ் கம் ட்ரூ. நீங்கள் தான் அவங்களோட கனவு.
இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். உங்களை பார்த்ததும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு மேபி உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். அது இப்போ சொல்கிறாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இவங்க பார்த்ததுமே விழுந்துட்டாச்சு. ஸோ எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இட்ஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு பைல் 2. பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ வந்து பார்வதி உங்களோட ஓவரால் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினன் எனர்ஜியில் இருக்கீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி, ட்வின் ஃப்ளேம் ரீடிங். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் ஓ மை காட் ஹி வாண்ட்ஸ் டு டாக் அ லாட். நிறையா பேச விரும்புகிறாங்க, பட் நம்ம அவ்வளோ பேச முடியாது. ஸ்டே மேபி நீங்கள் இந்த மேஸ்குலின் கூட நீங்கள் பேசாமல் இருட்டீங்க. நவ் ஹி வாண்ட்ஸ் யூ டு ஸ்டே. அதாவது நீங்கள் உங்களை தங்க சொல்கிறாங்க, காத்திருக்க சொல்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. I do the same thing that I told you that I never would. I told you I would change even when I knew I never could. ஸோ இந்த மேஸ்குலின் வந்து சீட் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் வந்து எந்த லெவலில் வேணால் இருக்கலாம், பட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தை அவங்க பண்ணல. My throat chakra is blocking completely. மேபி காமிக் என்ன பேச வேணாம்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுல. ஐ நீட் யூ டு ஸ்டே. அவங்களுக்கு தெரியுது அவங்க நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க நேர்மையாக இல்லாமல். மேபி உங்கள் பவர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க திரும்ப இந்த கனெக்ஷன்லேருந்து. மேபி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பேசாமல் விட்டுருக்கலாம். அவங்க வந்து இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க அதுக்கு. அவங்க இப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. It's been difficult for me to trust. I'm afraid that I'm on dash it up. I'm not no way that I can leave you stranded because you're not ever left me empty handed. நீங்கள் எப்பவுமே அவங்கள விட்டதில்லை. ஸோ அவங்க உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. பட் he made a mistake for sure. இந்த கார்டை நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா எனக்கு புரியாத சில விஷயங்கள் இதை படிக்கும்போது அவங்களோட வார்த்தைகளை அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அவங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்கங்கிறது அவங்களோட ரிக்ரெட்டாக இருக்குது இப்போது. ஸோ லெட்ஸ் see என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட இப்போது. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 person spirits ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 2 person. எஸ், இப்போ இந்த மேஸ்குலின் வந்து ஹெர்மிட் மோடில் இருக்காங்க, சோஷியலைஸ் ஆகிறதில்ல. மேபி அவங்க சோல் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட ஸ்பிரிட் இல்லைனா ஸ்பிரிட் கைட்ஸ் ஒருத்தங்க அவங்களோட கூடவே இருக்காங்க. மேபி எனர்ஜெட்டிக்கலாக நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. நான் இப்போ வந்து மாதிரி சோஷியலைஸ் ஆகிறதுல நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், இல்லைனா நீ இல்லாமல் என்னோடய வாழ்க்கை ரொம்ப இருண்டு போயிருக்கு. அவங்களோட வெளிச்சமே நீங்கள் தான். இந்த ஒயிட் கலர் மான், இதுதான் வந்து இது வந்து மான்லேயே வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். தமிழில் வந்து கவரிமான். ஸோ இது வந்து அவங்க கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு கவரிமான் பற்றி தெரியும், ஒரு முடி விழுந்தால் கூட இறந்துடும். ஸோ சச் அ பியூர் சோல். நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருப்பீங்க, ஹானஸ்டான பர்சன். அவங்க சொதப்பிட்டேன்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். மேபி உங்களை விட்டு காமிக்க தேர்ந்தெடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் தேவையில்லை ஃபேமிலின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் தே ஆர் சேயிங் தட் தே சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. மேபி இது கண்டிப்பாக பேட் ஹேபிட் தான். மேபி ஹீ இஸ் அ பிளேயர். அதுதான் ஏன்னா ஐ நீட் டு பி ஃப்ரேங்க். இது எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களில் அவங்க வந்து பிளேயர், வண்டுக்கு வண்டு தாவர புத்தி இருக்குது. மேபி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், நான் வந்து ரொம்ப லாயலாக இருப்பேன் அப்படின்னு. பட் ஹி டிடன்ட். அதனால் நீங்கள் ரொம்ப காடடாக இருக்கீங்க. யூ ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ் 10 of coins. Oh my God. It's a betrayal, backstab. இது மேஸ்குலினே தான் ஒத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு பேராசை வந்துருச்சு. எல்லாம் வேணும், எனக்கு செல்வம் வேணும், இந்த 10 of coins அப்படிங்கிறதுக்காக they betrayed you. Indecision. அதாவது ஒரு டெசிஷன் எடுத்திருக்கணும் நீங்கள் தான் அப்படின்னு ப்ரியாரிட்டி பண்ணி வந்திருக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் he betrayed you. அவங்க வந்து பணத்தை பெருசாக நினச்சிட்டாங்க, இல்லைனா வந்து அந்த பிளேயர் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம், இல்லைனா வந்து
ஒருத்தியோடு வந்து என்ன பண்ண போகிறோம், அது நம்மளால் முடியுமா அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் அவங்கள வந்து ஆக்கிரமிச்சனால அவங்க தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, யூ ஆர் த ஒன், யூ ஆர் த கவுண்டர் பார்ட். அப்புறம் எங்கே போய் அடுத்ததில் இனிமை காண்றது? இன்னும் 100 பேர்த்துக்கிட்ட போனாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அன்பையும் அந்த எனர்ஜியும் கொடுக்க முடியாது. ஸோ சாகிற வரைக்கும் நீங்கள் மலர் மலர் தாவிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இது வந்து குறிஞ்சிப்பூ மாதிரி. குறிஞ்சிப்பூ கூட அப்பப்போ பூக்கும். திஸ் இஸ் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் பீஸ். கவரிமான் ஜாதி மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ், இந்த மாஸ்குலின் வந்து ஒரு புது ஆரம்பத்தை, ரொம்ப அழகான ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எங்கேயோ காமிக் சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் திஸ் ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் யூ கோயிங் அண்ட் சேவிங் திஸ் மாஸ்குலின். ஆனால் அப்படி நினச்சாங்க, அப்படி நினச்சிட்ருக்காங்க. மேபி யூ ஆர் நாட் டூயிங் இட். ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. டவர், எஸ், இட்ஸ் அ டவர் டு திஸ் மாஸ்குலின். அவங்க நினச்சாங்க ஒரு புது ஆரம்பத்தை ஈஸியாக அவங்கக்கிட்ட வந்து ஆரம்பிச்சிட முடியும். எத்தனை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் மன்னிச்சிடுவீங்கன்னு நினச்சாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்காக போராடுவீங்கன்னு நினச்சாங்க. அதனால் தே சேஸ்ட் காமிக் ஓவர் யூ. ஏன்னா வந்து எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா நான் இதில் பொய் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம், பதவி, இல்லைனா வந்து மோகம். ஏன்னா 3மே சில கேசஸில் 3ஐயும் சூஸ் பண்ணிக்காங்க உங்களை தாண்டி. என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் அவங்கள துரத்துவீங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் த டவர். அது வந்து அவங்கள சுக்கலாக உடச்சிருச்சு. பிகாஸ் அவங்க நினச்சாங்க நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்கன்னு. பட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவங்க தான் அவங்கள சேஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் த ஃபேட். பட் இந்த மாஸ்குலின் வந்து தப்பாக காமிக்கையோ இல்லைனா வந்து பணத்தையோ இல்லை பதவியோ சேஸ் பண்ணியாச்சு. யூ லெஃப்ட் திஸ் மாஸ்குலின். ஸோ நவ் ஹி வாண்ட்ஸ் டு சேஸ். நைட் ஆஃப் சோட்ஸ் கிளாரிட்டியோடு வராங்க. உண்மை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. தே வாண்ட் டு கம் குவிக். ஏன்னா உங்களை இழந்துருவேன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் pile 2 persons ப்ளீஸ். தே வாண்ட் டு மேரி யூ. அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புக்கான விளக்கத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா விளக்கத்தோடு தான் வருவேன்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்தால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரியர் எனர்ஜி, ஐம் கோன் டு ஃபைட் ஃபார் யூ அப்படின்றாங்க. பட் அவங்கள சுற்றி நிறைய துரோகம் நடந்தது. மை காட், 5 of wands and 5 of swords, he is feeling stuck because of a karmic feminine masculine energy. மேபி இந்த மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஈகோ, அவங்களோட பதவி மோகம், நாங்கிற அகங்காரம் ஏதோ ஒன்று அவங்கள வந்து இந்த கனெக்ஷனை பார்க்க விடாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் லாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் அப்டக்கிள்ஸ். இது வந்து ஃபேமிலி டிஸ்பியூட், இது வந்து துரோகம், இது வந்து கண்டிப்பாக மாஸ்குலினோட பிரதர் பண்ணுற துரோகம். 5 of wands கூட இருக்கவங்க நிறையா வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக. மேபி இந்த மாஸ்குலின் வந்து உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இஸ் ஃபீலிங் ஸ்டக். பட் இந்த மாட்டிக்கிட்ட ஒரு சூழ்நிலை தான். இந்த மாட்டிக்கிட்டனால இந்த மாஸ்குலின் வந்து வருத்தப்படுறாங்களான்னு இல்லை. இந்த மாட்டிக்கிட்ட விஷயம்தான் அவங்களுக்கு இந்த புது ஆரம்பத்தை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கு. அதாவது இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருவாங்கன்னு. பட் பார்க்குற மாஸ்குலினுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் பிரபஞ்சம் கொடுக்குற சந்தர்ப்பம் தான். அந்த சந்தர்ப்பத்தை ரியாலிட்டிக்கு கொண்டு வரத்துக்கு போட வேண்டிய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் தான் போடணும். சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். போராடணும். இங்கே கண்டிப்பாக ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி இருக்காங்க. அவங்களால தான் இந்த மாஸ்குலின் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. இந்த ஈகோனால அவங்க வந்து காமிக் ஃபெமினின் கிட்டே போய் மாட்டிக்கிட்டாங்க. அது பணத்துக்காக மாட்டிருக்கலாம், இல்லை ஹி ஸ்லெப்ட் வித் ஹர், ஹி ரெக்கார்டட் இட் அண்ட் ஷீ இஸ் பிளாக்மெயிலிங் திஸ் மாஸ்குலின். இது வந்து எக்ஸாம்பிள்ஸாக நான் சொல்கிறது, அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஹீ இஸ் ஸ்டக் சம்வேர் வித் த காமிக் எனர்ஜி ஃபார் ஷியோர். ஸோ அவங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் துரோகம், 10 of swords. அவங்க வந்து இந்த காமிக்கோட போனதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு பெரிய லக் அடிக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு துரோகம், ஒரு ட்ராப். நான் வந்து டெத் கார்டு பார்க்குறேன். இந்த காமிக்கோட உண்மை ஸ்வரூபம் வந்து இப்போ இந்த மாஸ்குலினுக்கு தெரியுது. அந்த மாஸ்குலின் வந்து ஒரு மனுஷி அப்படின்னு நினச்சி போனாங்க. அது வேணால் ஒரு ஸ்கெலிட்டன். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாஸ்குலின் ஒரு மனுஷ ஜென்மம் நினச்சிங்க. ஆனால் அவங்க வந்து காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பேய் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியுது. டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் மாஸ்குலின் வந்து நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டவங்களும் இருப்பாங்க. காமிக் மாஸ்குலின் எனர்ஜியாக கூட இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் சி pile 2 எனர்ஜியோட கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ். ஓ மை காட், என்னது இது?
ஒன்று ஷஃபில் பைல் ஒன்றுக்கு இதே தான் வந்தது. கண்டிப்பாக வந்து இவங்களும் ஒரு பிரச்சனையில தான் மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட பேசல. தட்ஸ் ஃபார் ஷியோர். அது வந்து இங்கே கார்ட்ஸ்லேயே தெரியுது. பட் த எனர்ஜி இஸ் ரிப்பீட்டிங். ஐ எம் நாட் டேக்கிங் இட். ப்ரூடன்ஸ். இந்த மாஸ்குலின் வந்து தனிமையில் இருக்கனால அவங்க வந்து இப்போது எல்லா விஷயமும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்கள சுற்றி ஒரு பாம்பு எப்போவுமே நெளிஞ்சிட்டே இருக்குது. அவங்கள சரியாக பார்க்க விடாமல் அவங்கள வந்து தடுத்துட்டே இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. அடலசன்ஸ். அவங்க வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த காதல் விஷயத்தில் ரொம்ப மெச்சூர்டாக நடந்திருக்கணும் அப்படின்னு நடந்துக்கல. ஃபோர்ஜ். நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுவீங்க, போராடுவீங்க, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படின்னு நினச்சாங்க. பட் வந்து நீங்கள் அதை பண்ணலை. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஸ்டெபிலிட்டி இல்லை இப்போது. அவங்க நினச்சாங்க இது உங்களோட காதல் அப்படிங்கிற அந்த பேஸ் அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கும்னு நினச்சாங்க. பட் இப்போ அவங்களுக்கு இல்லை, அது காலு கீழே பூமி நழுவிடுச்சு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாதனால. கிங் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் ஹிஸ் பவர். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பவர்ஃபுல்லான கிங் எனர்ஜியில் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வர முடியும் அப்படின்னு. அவங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கிற மூலம் உங்களுக்கு பண்ண துரோகத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் ஜஸ்டிஸ். In a few cases he is going through divorce for sure. நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போ நீங்கள் விலகிட்டீங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் பவரை நிற்கிறீங்க. நான் வேணும்னா நீ துரத்திட்டு வா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஐ டெட் அ லாட் பட் யூ டென்ட் ரெஸ்பெக்ட். ஏன்னா திரும்ப திரும்ப சீட் பண்ணிகிட்ருக்கேன். நோ, இட் இஸ் அ நோ. ஸோ இப்போ இந்த மாஸ்குலினுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது அவங்க வந்து அவங்களே போராடி இந்த டிவோர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் அவங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியும் இந்த கிங் மாதிரி அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். மேபி ஹீ இஸ் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் டிவோர்ஸ். மேபி ஹீ இஸ் அப்ளைங் ஃபார் டிவோர்ஸ். பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ்ட் கனெக்ஷனை முடிக்காமல் உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு. வந்தால் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். இஃப் ஐ கேம் பேக் டு யூ நவ் ஐ வுட் ஜஸ்ட் ஹர்ட் யூ ஈவன் மோர். அதுதான் சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இல்லை. அதனால் இப்போ வந்தால் இன்னுமே உங்களை காயப்படுத்துவேன். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே பிடிக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டிக்காக தான் அவங்க வந்து தள்ளியிருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்றாங்க. ஐ எம் ஃபீலிங் ஸோ ஜெல்லஸ் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹூ கெட் டு பி க்ளோஸ் டு யூ ரைட் நவ். அவங்களுக்கு ரொம்ப பொறாமல் இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை விட்டு தள்ளி இருக்காங்க. மேபி அவங்க நினச்சாங்க நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்கன்னு, நீங்கள் போடான்ட்டு போயிட்டீங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் an idiot walking away from you like that. Again blockage. I feel like an idiot walking away from you like that. You're all I have ever wanted and I just threw it away all because I got scared. ஸோ அவங்க சொல்கிறாங்க நான் பயந்துட்டேன். திஸ் இஸ் அ லேம் எக்ஸ்கியூஸ். இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூஸஸ்லாம் அக்செப்டபிள் இல்லை. நான் பயந்துட்டேன், அதனால் நான் வந்து முதுகில் குத்திட்டேன். நான் பயந்துட்டேன், அதனால் நான் காமிக்கோட போய் படுத்துட்டேன்னு சொல்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்து நீங்கள் எவ்வளோ கேவலமான எக்ஸ்கியூஸ்னு வந்து நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரியும். அது வந்து அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ டேக் த ரைட் டெசிஷன். இது வந்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது துரோகம் அப்படின்னு நடந்திருந்தது, உங்களை விட்டு காமிக் கூட போயிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் பச்சை துரோகம். அது வந்து நீங்கள் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப மன்னிச்சிங்கன்னா தே ஆர் கோயிங் டு ரிப்பீட். ஏன்னா அவங்க எனர்ஜியே சொல்லுது தே ஆர் கோயிங் டு ரிப்பீட் இட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் பெட்டர் கட் த கனெக்ஷன், வாக் அவே. ஏன்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கிங் தான் உங்களோட எனர்ஜியில் இருக்காங்க இப்போ பாட்டம் டெக்கில். ஸோ த ரைட் பர்சன் இஸ் கோயிங் டு சேஸ் யூ டவுன். இல்லை அவங்க வந்து மணி, ஃபேமிலி ட்ராமா இதுக்காக வந்து உங்களை விட்டு போயிருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ஃபர்கிவ். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புது. பார்வதி தேவி வந்து அவங்க எப்போவுமே சிவனுக்கு ஈக்குவலாக இருக்க சேலஞ்ச் பண்ணுறவங்க. அவங்களோட ஸ்டோரி எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். எங்கேயாவது சிவன் தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எவ்வளோ கோவமாக சாபம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போன ஒரு ஜீவன் வந்து பார்வதி. அதே சமயம் பார்வதி தப்பு பண்ணாலும் ஈக்குவல், யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஸோ இதுக்கு வந்து என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தண்டிக்கிறத கடவுள்கிட்ட விட்டுருங்க. உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னா தான் உங்ககிட்ட வர முடியும். இந்த நியூ பிகினிங் இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். இது வந்து எப்போ கிடைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு அப்படின்னா அவங்க லாயலாக இருந்திருக்கணும். நீங்கள் வந்து குழப்பத்தில் தப்பான முடிவெடுக்கிறது வேறு, துரோகம் பண்ணுறது வேறு. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேக் ஸ்டாப் அண்ட் மிஸ்டேக். ஸோ இது வந்து பேக் ஸ்டாப்பாக இல்லை மிஸ்டேக்காங்கிறது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபெமினன், இட்ஸ் ஆல் அப் டு யூ. திரும்ப விழுந்துட்டு
திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணாதீங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மைண்ட் யுவர் பிஸ்னஸ். இது வந்து மாஸ்குலின் வந்து சேஸ் பண்ணட்டும். இஃப் ஹி நீட்ஸ் வரும்போது கிளாரிட்டியோட வரணும். கிங் நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வரும்போது கம்ப்ளீட் கிளாரிட்டியோட வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த டிவைன் இன்டர்வென்ஷனே கிடைக்காது இந்த மாஸ்குலினுக்கு. ஸோ ஹி கான்ட் ஈவன் டாக் டு யூ எனிமோ. துரோகம் பண்ணவங்களுக்கு தான் இது, இல்லைன்னா இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட். அந்த மாஸ்குலின் வந்து எப்போவுமே உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லை. ரெஜுவினேஷன். ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் பிரபஞ்சம் சொல்லுங்கள், தெர் இஸ் அ வே. இந்த காதலை வந்து புதுப்பிக்கிறதுக்கு டேக் டைம் டு ரெஸ்ட் அண்ட் ரீசார்ஜ் யுவர் பேட்ரிஸ். ஸோ ஐ எம் சாரி. இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க ஐ எம் சாரி. இதுதான் உங்களுக்கு அவங்க சொல்ல விரும்புகிறதும். பட் அதுதான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. யூ ரீப் வாட் யூ சோ, யுவர் ட்ரீம் இஸ் கம்மிங் டு ஃப்ரூட்டிஷன். இது ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். யூ ரீப் வாட் யூ சோ. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். இந்த மாஸ்குலின் என்ன விதைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அறுவடையும் இருக்கும். அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வரேன் அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படி இல்லை. அது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மன்னிக்கலாம். பட் புரிஞ்சதுக்கப்புறம் தப்பு பண்ணதை மன்னிக்கணும்னு எந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையும் கிடையாது. இட்ஸ் அ ஃபால்ஸ் ட்வின். ஸோ வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வெதர் இட் இஸ் அ ஃபால்ஸ் ட்வின் ஆர் ட்வின் யுவர் பக்கா ட்வின். ஏன்னா வந்து இந்த துரோகம், இந்த பச்சை துரோகம் தான் வந்து ஃபால்ஸ் ட்வின்னா இல்லை உண்மையான உங்களோட கவுண்டர் பார்ட்டாங்கிறத புரிய வைக்கும். ஏன்னா உண்மையான கவுண்டர் பார்ட்னால இந்த துரோகத்தை பண்ண முடியாது. ஸோ பி அவேர் ஆஃப் இட் ஃபெமினன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.